ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது என்எம்எஸ் தேர்வில் கேட்கக்கூடிய மேத் பகுதியில் வரக்கூடிய எண் எழுத்து குறியிடல் அப்படிங்கிற தலைப்புல வர்ற வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கலாம். இதுல ஒரு 3 விதமான செயல்பாடுகள் இருக்குது. இந்த நம்ம முதல் செயல்பாடுகளை பார்ப்போம். முதல் செயல்பாடுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம கொஸ்டினை வாங்கின உடனே ஏயிலிருந்து இந்த மாதிரி இசட் வரைக்கும் எழுதி ஏனா 1, பீனா 2, சீனா 3 இப்படி நம்பரை போட்டு வரணும். அடுத்து இசட்ல இருந்து ரிவர்ஸ்லயும் இசட்னா 1, ஒய்னா 2 இந்த மாதிரி 2 வரிசைகளையுமே எண்களை எழுதி வச்சுக்கணும். இதுதான் முதல் இது. அடுத்து நம்ம என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க, அதுக்குள்ள எழுத்துக்களை கூட்டியிருக்காங்களா, இல்ல அப்படியே எழுதியிருக்காங்களா, இல்ல அதோட கூட்டினதுக்கு அப்புறம் வர்க்கமூலத்தையோ கனமூலத்தையோ ஏதோ பார்த்திருக்காங்களாங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறது. அடுத்தது இங்க பாருங்களேன், இப்ப கோப்ரா என்பது 3, 1, 5, 2, 1, 8, 1 என குறிக்கப்பட்டால் ஜீப்ரா என்பதை குறிக்கும் குறியீடு என்ன? இப்ப இங்க கொடுத்திருக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சீன் இருக்கு. சிக்கு என்ன கொடுத்திருக்காங்க, அவங்களே 3, இங்க 3 தான். அப்படின்னா வரிசையா எண்களை எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஓக்கு என்ன வருது, 15, அதுதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. ஓனா 15. அடுத்தது பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2, 6க்குனா 18, ஏன்னா 1. அப்படின்னா அந்த எண்களை அப்படியே வரிசையை எழுதியிருக்காங்கிறது நமக்கு தெளிவாகுது. இப்ப நம்ம ஜீப்ராவுக்கு எழுதி பார்ப்போம். ஜீப்ரா ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தைய அப்படியே எழுதிட்டு, இப்ப இசட்டுக்கு எத்தனை நமக்கு வரும், 26, ஈனா நீங்க பாத்தீங்கன்னா 5, பீனா 2, ஆர்னா 18, ஏன்னா 1. இந்த எண்கள் வரிசை எந்த விடையில இருக்கோ அதான் அதுக்கான விடையாகும். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முதல் ஆப்ஷன்ல இருக்குது. இதான் அதுக்கான விடை. இப்ப அடுத்ததை பாருங்களேன். சைனா என்பது 35 என குறியிடப்பட்டால் எனிமி என்பதை குறிக்கும் குறியீடு என்ன அப்படின்னு சாரி, சின்னா என்பதை 35 என குறிப்பிட்டால் எனிமி என்பதை குறிக்கும் குறியீடு என்ன? இப்ப சின்னா அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். சீனா அளவு 3, ஹச்னா 8, ஐனா 9, எண்ணுனா 14, ஏன்னா 1. இந்த வரிசைப்படி கொடுக்கல. எப்படின்னா இதை கூட்டியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கலாம். இதை கூட்டினா இதை கூட்டினா 3, 8, 9, 14, 1 இதை கூட்டினா 35 வருது. அப்படின்னா கூடுதல் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப எனிமிக்கு நம்ம எண்களை எழுதி கூட்டி பார்ப்போமா. கீனா எத்தனை அப்படின்னா 5, எண்ணுனா 14, ஈனா திரும்பவும் 5, அடுத்து எம்னா 13, ஒய்னா 25. இது எல்லாத்தையும் கூட்டினா 62 வருகிறது. அப்படின்னா நமக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 62. எனிமி என்பதை குறிக்கும் குறியீடு என்ன அப்படின்னா 62. இந்த மாதிரிதான் எண்களை எழுதி பார்த்து விடை தெரியணும். நன்றி.